பிரியமானவர்களே, காலை நேர மன்னா என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். சமீபத்திலே நான் ஜபித்து கொண்டிருந்த பொழுது காலை நேரத்திற்கென சிறு சிறு தியான செய்திகளை நீ வெளியிட வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட பேசினார். ஆகவே நான் தொடர்ந்து வேதத்தை தியானித்து அதற்கான முயற்சியில் இறங்கியிருக்கிறேன். இதற்கேற்ற கிருபைகளை கர்த்தர் கொடுக்கவும் தினந்தோறும் தடையில்லாமல் வெளிவரவும் நீங்கள் ஜெபிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்லே நான் எதிர்பார்க்கிறேன். எனக்காக ஊழியங்களுக்காக ஜெபித்துக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். பிரியமானவர்களே, காலை நேர மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியிலே மன்னாவை குறித்து ஒரு 10 விதமான செய்திகளை பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுத்தார். ஆகவே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பில் சின்ன சின்ன செய்தியாக ஒரு தியான செய்தியாக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக இந்த காலை நேர மன்னாவில் மன்னா என்று சொன்னால் என்ன என்பதை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மன்னா என்றால் என்ன பொருள் அப்படின்னு சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வழி நடந்து வரும் பொழுது அவர்கள் காலையிலே எழுந்து பார்க்கிறார்கள், திடீரென ஒரு பொருள் கிடக்கிறது. அது பனி நீங்கின பின்பு உருட்சியான கொத்துமல்லி அளவான, அது வெண்மை நிறமாக முத்து போல, சுத்தமான முத்து போல அது காணப்படுகிறது. அப்போ ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார், உங்களுக்கு நான் வானத்திலிருந்து மன்னாவை வர்ஷிக்க பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருந்தார். அதன்படியே கர்த்தர் சொல்கிறார், இதுதான் நான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிற உணவு, மன்னா என்று சொல்லக்கூடிய உணவு என்று சொல்லுகிறார். உடனே அந்த ஜனங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது இது என்ன இது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பார்த்தீங்களா, அந்த இது என்ன என்ற வார்த்தை தான் மன்னாவினுடைய பொருள். இது என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. பார்த்தீங்களா, அதே வார்த்தை தான் மன்னா என்ற வார்த்தைக்கும் அர்த்தம். இது என்ன, வாட் இஸ் இட்? ஆச்சரியமான ஒரு காரியத்தை அவர்கள் காண்கிறார்கள். அந்த ஆச்சரியமான பொருள்தான் அவர்களுக்கு 40 வருடம் தினமும் காலை வேளையிலே உணவாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். மாலை வேளையிலே காடுகளை கொடுத்தார். சரி, அதை குறித்து நாம் பின்னர் தியானிப்போம். அப்போ மன்னா என்றால் என்ன பொருள், இது என்ன? பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் கூட இது என்ன அப்படின்னு எதை குறித்தெல்லாம் ஆச்சரியப்படுறீங்களோ அதிலெல்லாம் கர்த்தர் ஏதோ ஒன்றை செய்திருப்பார். மன்னாவை 2 விதத்தில் அர்த்தப்படுத்தலாம். ஒன்று, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே மன்னாவாக இருக்கிறார். இன்னொன்று, அவர் தருகிற தேவனுடைய வார்த்தை. அப்போ இந்த கால வேளையில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் உயிர் வாழ்வதற்கு எப்படி அந்த மன்னாவை புசித்தார்களோ அதே போல ஆத்தும மனிதன், உள்ளான மனிதன் பலனடைந்து அது மரிக்காமல் நாளுக்கு நாள் உயிரோடு வாழ வேண்டுமானால் நீங்கள் இந்த மன்னாவை தினமும் புசிக்க வேண்டும். அதாவது தேவனுடைய வார்த்தையை தினமும் வாசிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை ஆழமாய் தியானித்து அதை உட்கொண்டு மனப்பாடம் பண்ணி அதை உங்களுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தக்கூடிய அளவுக்கு நீங்கள் வருவீங்கன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் இந்த மன்னா மிக பெரும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இந்த மன்னா இது என்ன என்று கேட்ட அந்த மன்னாவை கர்த்தர் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தந்து உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இன்றைக்கு நீங்கள் வேதம் வாசித்தீர்களா? காலையிலே எழுந்து வேதத்தை தியானித்து இருக்கிறீர்களா? இல்லையானால் ஒரு தீர்மானம் எடுங்கள். நான் காலையிலே எழுந்த உடனே நான் ஆண்டவரை தேடுவேன். முதல்ல நல்ல ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய வார்த்தையை அப்படியே தியானித்து ஆண்டவரோடு கூட நேரம் செலவிட்டு உள்ளான மனிதனை பலப்படுத்தி விட்டு தான் நான் மற்ற உலக வேலையில் இறங்குவேன் என்று ஒரு தீர்மானத்துக்குள்ள வாங்க. அநேகர் செய்கிற மிஸ்டேக்கு, காலையில் எழுந்த உடனே கையில் ஃபோன் எடுக்கிறது. வாட்ஸ்அப்பில் யார் மெசேஜ் போட்டிருக்கா, ஃபேஸ்புக்கில் யார் மெசேஜ் அனுப்பி இருக்கிறா, ஆன்லைனில் யார் என்ன செய்தி அனுப்பி இருக்கிறாங்க, என்ன SMS வந்திருக்கிறது, இதுக்கே முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, அந்த காரியெல்லாம் அப்புறம் வைத்து கொள்ளுங்க. அதில் நேர்மையான காரியங்களை நான் செய்வேன். அதை விட முக்கியம் எனக்கு மன்னா. இன்றைக்கு நான் ஆண்டவர் என்னோடு பேசுகிற அவருடைய மன்னாவை நான் உட்கொள்ள வேண்டும். பைபிள் வாசித்து நல்லா தியானம் பண்ணி அதை உட்கொள்ளுகிற அனுபவத்துக்குள்ளே வரணும்னு சொல்லி நீங்கள் தீர்மானம் எடுப்பீங்கன்னு சொன்னால், அதை கடைபிடிப்பீங்கன்னு சொன்னால், உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் என்ன சோதனை வந்தாலும் என்ன துன்பம் வந்தாலும் கர்த்தர் வெற்றியாக மாற்றி தருவார். உங்களுக்குள்ளே வருகிற அந்த மன்னா உங்களுக்கு தேவையான பலனை, சக்தியை, சத்துவத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வாதமாய் வழி நடத்தும். முகவரையோடு கூட இந்த முதல் நாள் செய்தியை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஒரு சிறு ஜெபம் செய்து முடிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி இந்த மன்னாவாகிய உம்முடைய வார்த்தையை
தினந்தோறும் தனிப்பட்ட முறையில் காலை எழுந்தவுடனே வாசித்து தியானித்து ஜெபித்து எங்கள் மனதை ஆவிக்குரிய பிரகாரமாய் நிறைவு செய்து அடுத்த வேலைகளை செய்ய எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இதுவரை செய்யாமல் இருந்த குறைவுகளை மன்னித்து இறங்கும். இன்று முதல் அதற்காக அர்ப்பணிக்கிறோம். எங்கள் வாழ்விலே ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட இருந்து நடத்தும். இந்த நாள் முழுவதும் செய்கிற வேலைகள், செய்கிற கைகளின் பிரயாசங்கள், ஊழியங்கள், ஜெப காரியங்கள், பிள்ளைகள், குடும்ப காரியங்கள் எல்லாவற்றிலும் உம்முடைய கிருபை இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.